தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் திரு தனியரசன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்துக்கு மார்சலுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் 2ஆம் கட்ட மாணவர் சந்திப்பில் நான் எதுவுமே பேச மாட்டேன், பரிசு மட்டும் கொடுத்துட்டு போவேன் அப்படின்னாரு. திடீர்னு பேசுகிறாரு, டீப் பாலிடிக்ஸ் பேசுகிறாரு, நீட் பற்றி பேசுகிறாரு, மத்திய அரசை எதிர்க்கிறாரு, மாநில உரிமைகளுக்காக பேசுகிறாரு. இப்படி பார்க்குறீங்க நீ அவருடைய பேச்சை? இல்லை, பொதுவாக தனியரசை பற்றி உங்களுக்கு தெரியும். நடிகர்கள் அரசியல் அல்லது நாடால் அனுமதிப்பது, கோடம்பாக்கம் டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை நம்ம அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் என்ன, விஜய் ஒரு இந்த கருத்தியலோட குறிப்பாக மாநில உரிமை, இப்போ நம்ம நீட் குறித்தெல்லாம் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்றைக்கி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நேரடியாக அரசியலில், ஏன்னா மக்களோட உணர்வுகளை தான் பிரதிபலிக்கிறார். அவர் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஒரு மாநில கட்சியை, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கான ஒரு மாநில கட்சியாக பதிவு செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இப்போ அரசியலில் அடையாளப்படுத்தப்பட்டு வெளியே வர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்போ அப்படி வர்ற ஒரு முன்னணி நடிகர் குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகள், மாணவர்கள், அதிக மதிப்பெண் பெற்றவர்களை பெற்றோர்களோடு அழைத்து கௌரவப்படுத்துகிறார். விருதுகளை தர்றாரு, பரிசுகளை தர்றாரு, உதவித்தொகை செய்கிறார். அந்த கூட்டத்தில் ஒரு கட்சி தலைவனாக தன்னுடைய கருத்தை அல்லது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்தை பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் சரியானது. அது முந்தைய கூட்டத்தில் மாணவிகள் அந்த கூட்டத்தில் அப்படி நேரடி அரசியலை பேசாமல் தவிர்த்துட்டா கூட, குறிப்பாக அந்த கள்ளச்சாராயம், போதை மாதிரி தொடர்பு படுத்திட்டு அது விலகி போயிட்டார். ஆனால் இப்போ அது மாநில அரசுக்கு இதில் நேரடி தொடர்பு இல்லை. அதை வரவேற்கிறார். ரொம்ப இப்போ நீங்கள் கேள்வியில் நீட் அதுக்கான விதிவிலக்குக்கான தீர்மானத்தை மாநில அரசு கொண்டு வந்ததை நான் வரவேற்கிறேன். அது சரியானது, அது ஆரோக்கியமானது. அதே மாதிரி மாநில அரசினுடைய பட்டியலிலிருந்து கல்வி, சுகாதாரம் இவைகளிலிருந்து அது 1975 நெருக்கடி காலத்தில் ஒன்றிய அரசுக்கு, அதாவது மைய அரசுக்கு கொண்டு போனதை நம்ம பிழையானது, தவறானதுன்னு பதிவு செய்யறோம். இதெல்லாம் நம்ம நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் பேசப்பட்ட அரசியல். அந்த பெரும்பான்மைவாத தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரத்தோடு பொருந்துகிற கருத்தை இன்று விஜய் வெளிப்படையாக பேசியிருக்கிறதுல மகிழ்ச்சி. தனியரசு வரவேற்க ஆரோக்கியமான பார்வை தான். ஆனால் விஜயனுடைய பேச்சில் கொஞ்சம் கூடுதல் கவனிக்க வேண்டியது, இப்போ வழக்கமாக காமனாக எல்லாரும் மத்திய அரசுன்னு சொல்கிறத ஒரு ஒன்றிய அரசு, திமுக ஆரம்பித்து வச்சதை இவரும் பிடிக்கிறாரு. திமுகவோட எதுவும் நெருங்கி போகிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை சொல்ல முடியும். திமுகவோட ஒன்றி போகிறாருங்க விட தமிழ்நாட்டு மக்களோட ஒன்றி போகிறாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் அதில் பாஜகவோட கலர் அவர் மேலே தனியரசு ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படி இல்லை. ஒரு தனி மனிதனான விஜயா இருந்தால் கூட நம்ம அதை என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா நம்ம கருத்துக்கு, அதாவது தனியரசோட கருத்துக்கு, தமிழ்நாட்டு மக்களினுடைய கருத்துக்கும், கொள்கைக்கும், கோட்பாட்டுக்கும், தத்துவத்திற்கும் யார் ஒருவர் அதில் ஆதரித்தாலும் நம்ம அதை வரவேற்கணும். அதுதான் அரசியல் பண்பு. அதுதான் ஒரு உண்மையான அரசியல்வாதிக்கு அழகுங்க. அந்த அடிப்படையில் அவர் ஒரு வாக்காளருங்கிற அடிப்படையில், தனிப்பட்ட விஜய் என்கின்ற ஒரு மனிதனுடைய என்கின்ற அடிப்படையில் கூட நம்ம அந்த கருத்தை நம்ம வரவேற்கணும். விஜயுடைய இந்த பார்வை கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா வகையான கொள்கைகளையும் அவர் ஏற்று தான் பேசி ஆகணுங்கிற வழி இல்லை. ஏன்னா அந்த அணி அப்படி வலிமையான அணி அது. ஏன்னா அந்த கருத்தியலை மறுதளிக்கிற அணின்னு இங்கே ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தால் அது நேராக அது வலதுசாரி இந்துத்துவ பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் இந்த அணியை, அதாவது இந்த கருத்தை அல்லது இந்த கருத்தை தாங்கி இருக்கிற இந்திய கூட்டணியை, திமுக அணியை அது முரண்பட்டு பேச வைக்க முடியும். அதில் விஜய் இப்போ நீங்கள் திமுகவினுடைய அல்லது இந்தியா கூட்டணியினுடைய கருத்துக்கு மாற்றாக ஒரு நிலைப்பாடு எடுத்தார்னா அது பாஜக அணியாக தான் அது. அப்போ பாஜக அணியை ஏற்கனவே இவர் பாஜகவோட ஆள் தான் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. ஏன்னா இவர் இது வரைக்கும் யாரையும் பெரிய தலைவர்களை போய் பார்க்கலாம். ஆனால் மோடி போய் பார்த்தாரு. ஒரு முந்தைய 2014 காலகட்டத்தில் ஒரு நெருக்கடி தந்தாங்க. அவங்க ஒரு ரைடு இது மாதிரிலாம் பண்ணினாங்க. இப்போ அவர் போய் மோடி பார்த்தாரு. அதுலேருந்து இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கார். இப்போ கூட மோடியுடைய ஆளாக அல்லது பாஜக அரசுடைய திட்டத்தில் தான் விஜய் இந்த கருத்துக்கு, அந்த அரசியலுக்கு வர்றார். அல்லது நீங்கள் ஏற்கனவே இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை தான் பிரதிபலிக்கிறாருனால கிட்டத்தட்ட அவர் ஒரு ஆர்எஸ்எஸோடைய ஆளாகவும் இருக்கலாம். ஏன் அப்படி இருக்கலாமான்னா அவங்களுடைய தந்திரமே அதுதான். ஏன்னா திமுக மட்டும் அந்த கருத்தை வலிமையாக பதிவு செய்துக்கிட்டு வர்ற நிலையில் விஜய் இன்னொரு நடிகன் மூலமாக அந்த கருத்தை சொல்லுகிற பொழுது திமுக அணிக்கு கிடைக்கிற வாக்கை மடைமாற்றுவதற்கு விஜய் அந்த கருத்தை பேச வைத்து அந்த வாக்கை மடைமாற்றி அல்லது அதை பிரித்து வலதுசாரி பெரும்பான்மை வாக்குகளை சிதறாமல் ஓர் அணிக்கு கொண்டு
அதில் வெற்றியை தேடுவதுங்கிறது அவங்களுடைய தந்திரம் தான். அரசியல் பார்வை, அதான் அரசியல்வாதியா பாக்குறீங்க. அரசியல்வாதியா பார்க்கலாம். அதுல பெருமளவு நான் பல பேர் அதில் உண்மை பார்த்துருக்கேன். இப்போ இந்த நடிகர்கள் ஏன்னா அதாவது அகத்திலிருந்து தன்னுடைய வாழ்நாள் கொள்கையிலிருந்து பேசுறது வேற. இப்போ நம்ம திருமா பேசுகிறார், விடுதலை சிறுத்தையில் பேசுகிறாங்கன்னா அதில் யாரும் பின்னணியில் இருந்து அவரை இயக்க முடியாது. திருமாவனுடைய ரத்தத்தில் ஊறிய கொள்கை அது. இப்போ மாநில உரிமையோ, தமிழ் இனம், மொழி, பகுத்தறிவு, சமூக நீதிங்கிறதெல்லாம் அது அவருடைய இயல்பானது. ஆனால் விஜய் நம்ம ஒரு 50 ஆண்டு காலமாக அவருடைய வாழ்நாள் முழுக்க எந்த அரசியல் கருத்தியலில் அவர் பற்றி நின்று பயணிக்கிறாருங்கிறதே நம்ம இதுவரைக்கும் அவதானிக்க முடியல. இல்லை, நீங்கள் ரஜினியை சொன்னீங்கன்னா கூட அதில் லைட்டாக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவர் ஆன்மீகத்தில் நம்பிக்கைகள் உள்ளவர், ஆன்மீக அரசியல். இவர் கடந்த காலத்திலே பாஜகவை எதிர்த்திருக்காரு. ஹெச் ராஜாவை தொடர்பான பிரச்சனை வந்தப்போ நான் கிறிஸ்டின் தாண்டா அப்படின்னு தைரியமாக நின்றுருக்காரு. எந்த ஒரு இடத்துலையும் மதம் சார்ந்த கருத்துக்களை சொன்ன மாதிரி தெரியல, மதவாதத்தை எதிர்த்து தான் பேசியிருக்கு. அப்படின்றப்ப எப்படி பொறுத்துறீங்க அவரை? பாஜகவோட இருப்பார், பின்னணியில் இருக்கார் அப்படின்னு. இல்லை அது என்னன்னா அதில் ரொம்ப கவனம். பாஜகவுடைய அரசியல் அது உலகத்தில் ஆயிரம் ஆண்டுகளாக ஆண்டு அதிகாரத்தை நுகர்ந்துக்கிற ஒரு மேட்டுக்குடி சமூகத்தினுடைய அது அரசியல் மையம், அது கருவூலம், அது மூளை, அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அது. அதில் நீங்கள் விஜய் உண்மையிலேயே இந்த கருத்தியலில் பயணித்தால் கூட அது பாஜகவுக்கு லாபம். ஏன்னா வாக்குகளை சிதறடிப்பதற்கு விஜய் இந்த கருத்தை பேசுவது தான் பாஜகவுக்கு நல்லது. இப்போ நீங்கள் எடப்பாடி கூட இப்போ அப்படி பேசுகிறாரு. இப்போ நேற்று கூட அந்த நீங்கள் 3 குற்றவியல் சட்டங்களுக்கான இந்தியில் பெயர் சூட்டப்பட்டதை அதிமுக எடப்பாடி முதல்ல எதிர்க்கிறாரு. பரவாயில்ல, வரவேற்கிறோம் நம்ம அதைய. இதையெல்லாம் எங்கிருந்து வரும்னா, இப்போ நீங்கள் அது திமுக என்ன பேசியதோ அதை எடப்பாடி பேச வச்சு, நீங்கள் விஜய் பேச வச்சு அது ஒரு அணியாக உருவாக்குனீங்கன்னா இப்போ திமுக அல்லது இந்த அணி, இப்போ விஜய் அல்லது எடப்பாடி இல்லை இவங்கெல்லாம் ஒரு அணினா அல்லது ஒரு கருத்தியலில் வாக்கு சிதறுவதற்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லை, இது ஆக்சுவலாக நாம் தமிழர் கட்சிக்கு பூசப்பட்ட சாயத்தை விஜய்க்கும் பூச முற்படுறீங்களா? இல்லை, அதை எல்லாமே அது பொருந்தி வருது. இப்போ ஏன்னா நீங்கள் இப்போ நாம் தமிழரும் இப்போ வாக்குகளை எந்த வாக்குகளை பிரிக்கிறாங்க அவங்க? இப்போ நாம் தமிழர் கடுமையாக குறி வைக்கிறது எதையும் தெரியும், உங்களுக்கு திமுகவின்னு தெரியும். மிக கடுமையாக திராவிட அல்லது திமுக அணியினுடைய வாக்கு திரட்சியை தான் அது சிதைக்குது. அது கருத்தியல் ரீதியாக சவாலாக அது தன்னுடைய கருத்தை ஆழமாக தமிழ் மக்கள் மத்தியில் அது பேசுது. எந்த கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் இனம் மொழி என்று பேசி அவருடைய அரசியலை கூர்மைப்படுத்தி வந்தார்களோ அதை விட கூர்மையாக நாம் தமிழர் வினையாற்றுவதனால தான் திமுகவுக்கு ஒரு தடுமாற்றத்தை தர முடியுது. அப்போ அதே மாதிரி தான் இப்போ நாம் தமிழர் சீமான் சகோதரர் சீமானோ, அப்போ நாளைக்கு இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் அல்லது எடப்பாடி இவங்கெல்லாம் அந்த ஒரு கருத்தியலோடு வருகிற பொழுது இந்த சிக்கல் அது இப்போ இதில் என்ன நமக்கு ஒன்றும் இதில் சிக்கல் இல்லை. இப்போ பாஜக தனிமைப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டில் இவங்க இப்போ 3 பேரும் இப்போ இந்த அணியும் அந்த அணியும் இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் அதில் நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா இது ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்படி இருந்துச்சுன்னா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படி தான் பார்த்தோம். நம்ம அதிமுக எதிர் திமுக, திமுக எதிர் அதிமுக. இப்போ அந்த நிலை தொடர்ந்தால் நம்மளுக்கு நல்லது தான். ஆனால் இன்னொரு அணியை கட்டி அது ஒரு கருத்தியல் ரீதியாக அண்ணாமலை, பாஜக, அதில் இருக்கிற பல்வேறு சிறிய அமைப்புகள்லாம் ஒரு வலதுசாரி கருத்துக்களை மதவாத கருத்துக்களோடு பெரும்பான்மைவாத கருத்துக்களோடு மோடியை காட்டி அது ஒரு அணி இங்கு பக்குவமாக அது வளர்ந்துக்கிட்டு வருது. அது கிட்டத்தட்ட கூட்டணியோடு கிட்டத்தட்ட 18 விழுக்காடு 20 விழுக்காடு நெருங்கி வர்ற சூழல் ஒன்று இருக்குது. அப்போ அந்த அணியை இவங்க நேரடியாக பலகீனப்படுத்தணும், அந்த அணியை சிதைக்கணும்னா இவங்க இந்த திமுகவுக்கு குவிய வாக்குகளிலிருந்து தான் இப்போ சிதைக்க முடியும். இப்போ விஜய், நாம் தமிழர், எடப்பாடி இந்த கருத்தியலோடு வந்தால் என்ன ஆகும்? அது திமுக அணிக்கு வாக்குகளை தான் சிதையும். அதனால ஒரு தடுமாற்றத்தை பாஜகவால் இப்போ விஜயனுடைய இந்த கருத்தின் மூலமாக ஊட்ட முடியும். ஆனால் அவைகளெல்லாம் கடந்து இப்போ விஜய் பாஜக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், பாஜக விஜய்க்கு பின்னாடி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இந்த கருத்தில் உறுதியாக இருந்து விஜய் பயணித்தால் நல்லதுதான், வரவேற்கத்தக்கது. இல்லை, இப்படி ஒரு பார்வையில் பார்க்க முடியாது. திமுகவை யார் எதிர்த்தாலும் அவங்களுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு முத்திரை குத்தி திமுகவுக்கு மாற்று யாருமே வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்கள அப்படியே காலி பண்ணிடணும். அப்படி ஒரு பார்வை எடுக்கணும். இல்லை, ரொம்ப கவனமாக பாருங்க. திமுகவை யார் எதிர்த்தாலும் இல்லை, திமுகவை ஆதரிக்கிறார் விஜய். நீட்டினுடைய அல்லது தமிழ்நாடு அவர் முதல் அறிக்கையில் ஊழல், அந்த அரசாங்கம் ஒரு பக்கம் மதவாதம், இன்னொரு பக்கம் ஊழல், திமுகவை தான் மறைமுக குறிப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இல்லை, ஊழல்னா ஊழல்னு சொல்லி ஒரு கட்சியை
ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மத்திய அரசு மாநில அரசு அப்படி புரிஞ்சுக்கலாம். அதான் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் பாஜக உட்பட எந்த அரசியல் கட்சியும் ஊழலுக்கு எதிரானதுங்கிற முழக்கத்தை வைப்பாங்க. ஆனால் ஊழலை தவிர்த்து விட்டு அவர்களால் அரசியல் இயக்கத்திலேயே பயணிக்க முடியாது, அரசு நிர்வாகத்தில் அறவே பயணிக்க முடியாது. ரெண்டு பார்வை. ஊழலை தவிர்த்து விட்டு அரசியல் இயக்கத்தையே நடத்த முடியாது, அப்புறம் நீ அரசு நிர்வாகத்தை அறவே நகர்த்தவே முடியாது. அந்த அடிப்படையில் அந்த புரிதலில் அதை பெருசாக அதில் மக்களுக்கு கவனம் பெற முடியாது. ஆனால் விஜய் இன்றைக்கி அந்த நீட் குறித்து கருத்து, மாநில உரிமை குறித்த கருத்தில் ஏதோ ஒரு 2-3 கருத்தை கிளிப்பிள்ளை போல சொல்லியிருக்கிறாரு. அது மகிழ்ச்சி தான், நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் பாஜக தான் இவரை இயக்குது. ஏன்னா நீங்கள் ஆந்திராவில் ஜனசேனா, இப்போ நம்ம அந்த தம்பி எப்படி நீங்கள் ஒரு சிரஞ்சீவி முயற்சி பண்ணுறார், தோற்று போகிறார். இந்த தம்பி இன்றைக்கி துணை முதலமைச்சராக வர வரைக்கும் யார் பின்னாடி இருக்காங்களோ தான் அங்கே பிஜேபி RSS இருக்குது. சந்திரபாபு நாயுடு, அந்த தம்பி கல்யாண், இவங்க பாஜக RSS ஒரு ஃபோர்ஸாக கொண்டு வந்து நிறுத்தி ஜெயன்மோகனை வெளியே தள்ளிட்டாங்க, ரெட்டியை. அது எப்படி அது அங்கே அந்த எழுச்சி அங்கே எங்கேருந்து வந்துச்சு? RSS பொட்டு வச்சுருக்கிறவங்க விட பெரிய பொட்டாக வச்சுருக்காரு அந்த தம்பி துணை முதலமைச்சர். ஜனசேனாவா? அது ஜனசேனா. அது மாதிரி தான், அதே மாதிரி நடிகரை தான் இங்கே விஜயை கொண்டு வர்றாங்க. விஜய்க்கு என்ன ஒரு அவசியம் இருக்குது, இப்படி வந்து இரையாகணும்னு என்ன ஒரு அவசியம் இருக்குன்னு கேள்வி இருக்குல்ல. விஜய்க்கு இப்போ கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதுதான் இப்போ நமக்கு சந்தேகமே. இப்போ விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், நல்ல எண்ணமாக இருக்கலாம்ல, நல்ல நோக்கமாக இருக்கலாம், மக்கள் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அது வந்து அவர் 50 ஆண்டு, கிட்டத்தட்ட அவர் ஒரு 35 ஆண்டு காலம், அவர் 15 வயசு 16 வயசில் 17 வயசில் திரைத்துறைக்கு வரதாக சொன்னார். ஒரு 32 ஆண்டு காலம் அரசியலே பேசாத விஜய் 32 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் இனி போதுமான அளவு பணம் சேகரித்த பிறகு அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்லுவது தான் ஒரு நமக்கு எல்லோருக்குமே ஒரு ஐயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இந்தியாவில் எந்த நடிகனும் கொள்கையில் உறுதியாக இருந்ததை பயணித்தது. இந்தியாவில் எந்த ஒரு நடிகனும் மக்களுக்காக போராடி சிறை வாழ்க்கையை அனுமதிப்பது அல்லது உயிர் தியாகம் செய்வதுங்கிற மாதிரி நீங்கள் எந்த நடிகனையும் உலகம் முழுக்க பார்க்க முடியாது. அப்படித்தான் நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள் அப்பாவி மக்களை தன்னுடைய திரை கவர்ச்சியால் ஏற்கனவே ஈர்க்கப்பட்ட சாதாரண தமிழ்நாட்டு மக்களை, இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய இந்த சமகால அரசியலில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரை நுகர்ச்சியிலேயே நகர்ந்த அரசியல் தான் இங்கே தமிழ்நாட்டு அரசியல். எங்கே எந்த பகுத்தறிவு கருத்துக்களாக இருந்தாலும், பொது உடைமை கருத்துக்களாக இருந்தாலும், சமூக நீதி கருத்துக்களாக இருந்தாலும், அது மார்க்சுடைய பொது உடைமை, பெரியார் ஐயாவுடைய பகுத்தறிவு சுயமரியாதை இயக்கம், அம்பேத்கர் ஐயாவுடைய சமத்துவம், சாதி ஒழிப்பு, இது மாதிரியான ஒரு முற்போக்கு கருத்துக்களாக இருந்தாலும், இந்த கருத்துக்களை தத்துவத்தை தாண்டி ஒரு திரைப்பட நடிகரால் தான் இதை கூட தாங்கி பயணிக்க முடியும், கட்சி உருவாக்க முடியும், வாக்குகளை சேகரிக்க முடியும், அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்னா இங்கே இருக்கிற ஒரு இந்த நான் சொல்கிற இந்த ஒரு அறிவு சார்ந்த நவீன அரசியல் சமூகம் இங்கு பின்தங்கி இருக்குது. ஒரு வகையில் நம்ம முன்னேறி இருக்கிறோம் தமிழ்நாடு. ஆனால் அரசியல் கருத்தியல் ரீதியாக நாம் பற்றி நிற்கின்ற கட்சி அல்லது ஒரு தத்துவம், அதற்கான தலைவன் இங்கே இல்லை. அப்படி தலைவன் யாருன்னு பார்த்தா ஒரு நடிகனாக இருக்கலாம். அந்த நடிகன் யாருன்னு பார்த்தா அந்த நடிகன் வயதான காலத்தில் அரசியலுக்கு வருவது, நேராக முதலமைச்சராகுவது, முதல்வர் அதாவது உச்ச அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் அவருடைய இலக்காக இருக்குது. அப்போ இவர்கள் ஏற்கனவே மக்களின் கருத்துக்களாக, மக்களின் குரலாக கடமையாற்றாமல் முதல்வரினுடைய அந்த அரியணையை நோக்கி இவர்களினுடைய அந்த சுயநலம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் கூட விஜய்க்கு அந்த அக்கறை இருக்கக்கூடாதான்னு கேட்டேன். ஏன் விஜய் 2026 மட்டும்தான் அரசியலுக்கு வருவேன், நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய மாட்டேன். இப்போ இதே நீட்டு குறித்து இன்றைக்கி பேசுகிற விஜய் ஏன் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2024க்கு முன்பு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஏன் பேசலை? 2 மாதங்களுக்கு முன்பு விஜய் இப்படி பேசியிருந்தாருன்னா இன்னும் பாஜகவுக்கு சேதாரம் வந்திருக்கும்ல. ஆனால் விஜய் பேசலை. இப்போ நீங்கள் ஏன் இந்த பாஜகவோட தொடர்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம ஏன் கருதுகிறோம்னா, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இவ்வளவு வீழ்ச்சியை சந்திக்குமான்னு யாரும் அவதானிக்கலை. அப்போ விஜய்க்கு இப்போ ஒரு நம்பிக்கை வருது, பரவாயில்ல, பிஜேபி வீழ்த்தப்படக்கூடிய ஒரு பலகீனமான ஆற்றல் தான், சக்தி தான், நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறார். எடப்பாடியை இதுவரைக்கும் கருத்து சொல்லாத எடப்பாடி இப்போ எப்படி திடீர்னு, ஏன்னா எதிர்கட்சிகள் கிட்டத்தட்ட 240 இடங்களை நாடாளுமன்றத்தில் பெற்று மோடியை, அமித்ஷாவை எழுந்து நின்று பதில் சொல்ல வருவதற்கான சூழ்நிலையை உருவாக்கியது ஒரு எதிர்கட்சிகளினுடைய மதவாத பாசிசத்துக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்று திரண்டு கடுமையான போராட்டத்தில்
ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை என்றாலும் கூட ஆட்சியாளர்களுடைய இருமாப்பை, ஆட்சியாளருடைய சர்வாதிகார போக்கை கட்டுப்படுத்துகிற எண்ணிக்கையில் இன்னைக்கு நாடாளுமன்றத்திற்குள் வந்த பிறகு எடப்பாடி இந்த 3 சட்டங்கள் குறித்து கருத்து சொல்றார். விஜய் இந்த நீட் குறித்து கருத்து சொல்றார். ஏன் இதை நாடாளுமன்றத்துக்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு பேசியிருந்தால் அப்போ விஜய் நாட்டு மக்களின் மீது இவர் பற்று கொண்டிருக்கிறார், மாணவ செல்வங்கள் மீது இவர் பற்று கொண்டிருக்கிறார், மத்திய அரசாங்கமே மருத்துவ மாணவ சேர்க்கைக்கான இடஒதுக்கீட்டுக்காக அல்லது அந்த இடங்களை வழங்குவதில் மைய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய நீட் முறை அமைவில் தான் நுழைவுத் தேர்வு நடத்தணும் அப்படிங்கிறது பிழையானது, தவறானது. அது அந்தந்த மாநிலங்களின் உரிமைகளை பாதிக்கிறது. அது பிராந்திய அல்லது சட்டமன்ற இறையாண்மையை பாதிக்கிறதுங்கிறதெல்லாம் மாநில உரிமை குறித்தெல்லாம் விஜய் பேசலை. சரியாக 2026 இந்த கருத்தை பேசுகிறார். அது ஏற்கனவே திமுக அதற்காக வாழ்நாளெல்லாம் போராடுகிறது. திமுகவில் அணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே போராடுகிறது. கூட இப்போ விஜய் தனியாக நின்று வாய்ஸ் பண்ணுறார். ஆனாலும் நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அதில் பாஜகவுக்கு இப்போ விஜயினுடைய இந்த கருத்தோடு விஜய் பயணிப்பது பாஜகவுக்கு ஒரு வகையில் அது பலம். பாஜகவையும் இப்பொழுது அவள் எதிர்ப்பு, அதாவது விஜய் எதிர்ப்பதை போல தான் பாஜக ரியாக்ஷன் பண்ணுவாங்க விஜய் மேலே. ஆனால் அவர் திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஜய்ங்கிற ஒரு தம்பி, ஒரு நடிகர் வருவதை விரும்புவாங்க. இதில் இன்னும் ரொம்ப கவனமாக தமிழ்நாட்டில் நடிகர்கள் நாடாள வேண்டும் என்று விரும்புகிறதுல அதிகப்படியாக அக்கறையாக இருப்பதே பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ இயக்கங்கள் தான். ஏன்னா இங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் ஆளக்கூடாது. தமிழ்நாட்டில் இந்த மண்ணினுடைய பெரும்பான்மை பூர்வகுடியிலிருந்து ஒருவன் ஆண்டு விடக்கூடாது. ஒரு கருத்தியல்வாதியோ, தத்துவவாதியோ, லட்சியவாதியோ, இந்த மண்ணை நேசிப்பவனோ, இந்த மொழியை நேசிப்பவனோ இந்த மண்ணை ஆண்டு விடக்கூடாது, அவன் ஒரு அரசியல் சக்தியாக வடிவம் பெற்று விடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருப்பது பாஜக, இந்துத்துவ இயக்கங்கள் தான். அது இந்த கருத்தியலில் அவர்கள் நடிகர்கள் வருவதை விரும்புவாங்க. நடிகைகளையும் நடிகர்களையும் எவ்வளவு இலகுவாக வந்தாலும் இவர்கள் சிவப்பு கம்பளம் வைத்து வரவேற்பதில் முதல் இடத்தில் இருப்பது பாஜக. ராமரை பேசுவார்கள், சீதையை பேசுவார்கள். அவர்கள் கூட திரைப்படங்களிலோ தொலைக்காட்சி தொடர்களிலேயோ நடித்தவர்களாக இருந்தால் அவர்களை கட்சிக்கு வரவழைத்து போட்டியிட செய்து நாடாளுமன்ற, சட்டமன்ற அமைச்சர்களாக்கியிருக்கிறாங்க. அதுபோலத்தான் இப்போ விஜய் வருவதை பாஜக விரும்பும். கருத்தில் முரண்பட்டால் கூட, அந்த கருத்தில் பாஜகவுக்கு முரண் இருந்தாலும் கூட அந்த கருத்து திமுகவை பலகீனப்படுத்துங்கிறதுனால பாஜகவுக்கு மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, இன்னொரு கூடுதலாக அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சின்னா, விஜய் என்கிற ஒரு நடிகர் வர்றாரு, எப்போ வேணாலும் கட்டுப்படுத்திக்க முடியும். ஒரு நடிகன் பலகீனமானவன், ஏராளமான சொத்து சோகங்களுக்கு உரியவன், அவனால் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக போராடி தேகத்தில் ஏற்படுகிற துன்பத்தை தாங்கி கொண்டு தொடர்ந்து மக்களுக்கு ஆதரவாக அடக்குமுறை அரசுகளுக்கு எதிராக போராடுகிற மனம் உறுதி இல்லாதவன். உடல் உறுதி இருக்காது, அவனுக்கு மன உறுதி இருக்காது. எந்த நடிகனாவது சிறைப்பட்டு, குறிப்பாக நீண்ட கால சிறையில் யாராவது இருந்திருக்காங்களா? இப்போ டேன் சுவாமி இருந்தாங்க. இப்போ எவ்வளவோ நம்ம அரசியல் போராளிகள் ஜனநாயகத்துக்காக குரல் கொடுத்து, நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்காக குரல் கொடுத்தவங்கெல்லாம் பல ஆண்டு கணக்கில் சிறையில் இருந்திருக்காங்க. தடாவில் இருந்திருக்காங்க, புடாவில் இருந்திருக்காங்க. இப்போ வைகோ ஐயா இருந்திருக்காங்க, நெடுமாறன் ஐயா இருந்திருக்காங்க, பத்திரிகை நடத்துகிற நம்ம நக்கீரன் கோபாலன் கூட இருந்திருக்காரு. எத்தனை போராளிகள், நம்ம சீமான் கூட சகோதரர் இருந்திருக்காரு. எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் இங்கே நாட்டில் நம்ம இப்போ நம்ம சுபவியன் இருந்திருக்காரு, ராமகிருஷ்ணன் இருந்திருக்காரு, குளத்தூரில் மணியன் இருந்திருக்கிறாரு திராவிடர் காலத்தில். எத்தனையோ சமூகத்தில் இப்போ பொது உடைமைவாதிகள், கம்யூனிஸ்ட்வாதிகள்லாம் இருக்காங்க, பகுத்தறிவாதிகள் இருந்திருக்காங்க, இந்தியா முழுக்க இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு நடிகன் கூட ஒரு நாள் கூட சிறைக்கு இருக்க மாட்டார். சிறையெல்லாம் வேண்டாம், ஒரு வழக்கு எஃப்ஐஆர்னு சொல்கிற முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்கிற அளவுக்கு கூட தன் அரசியல் வாழ்வியல் சூழலிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நடிகர்கள். அப்போ அதுதான் இந்த நடிகர்கள் நாடாள வருவதை அனுமதிப்பதற்கு பாஜக முயற்சிப்பதற்கு காரணம் இதுதான். இப்போ பாஜக என்ன நினைக்கணும்னா, ஒரு நடிகை வந்தாங்கன்னா எப்போ வேணாலும் கட்டுப்படுத்திக்க முடியும். ஒரு அமலாக்க பிரிவு, ஒரு வருமான வரித்துறையை, ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பை ஏவி அவனை கட்டுப்படுத்த முடியும். அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஒரு நிமிடமும் முடியளவும் கெடுகளவும் செயலோடவே அனுமதிக்க முடியாது. இப்போ கூட இப்போ திமுகவுக்கு எதிராக இன்றைக்கி விஜய் பேசியிருந்தாருன்னா அந்த மண்டபத்தில் கூட அனுமதி இல்லாமல் கூட்டம் நடத்தினார், போக்குவரத்து இடையூறுன்னு சொல்லி ஒரு வழக்கு போட முடியும். அதிலிருந்து ரொம்ப கவனமாக விஜய் இப்போவே மாநில அரசு ஆதரவாக, மைய அரசுக்கு எதிராக, ஏன்னா மைய அரசு இப்போ தான் தேர்தலுக்கு பிறகு பலகீனப்பட்டிருக்கு, அதனால் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக அல்லது அரசுக்கு எதிராக மோடியே நேரடியாக பாஜகவை கூட அது குறி வைக்கல பாருங்கள் விஜய் ரொம்ப கவனமாக. ஒன்றிய அரசு நீட் தேர்வை விலக்களிக்கணும், அதோட ஒரு கோரிக்கையை வச்சுட்டு தப்பிச்சுக்கிறாரு. அதனால்
விஜயினுடைய இந்த வருகை நான் வந்து அடிப்படையில் நடிகன் நாடால் வருவதை நான் அனுமதிக்கிறது இல்லை, இப்பவும் அதில் உறுதியாக இருக்கேன். ஆனால் இந்த கருத்து மக்களுடைய கருத்து என்பதனால் வரவேற்கிறேன். இங்கே ஒரு பக்கம் அரசியல்வாதியாக இருந்தாலும் இந்த தேர்தலை கணிப்பதில் வல்லவர். இந்த கள நிலவரங்களை விஜய் வந்துட்டாரு, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ வந்துட்டாரு. 2024-26 களத்தில் இருக்க போறாரு. விஜய் வருவதால் அந்த களம் என்ன ஒரு தாக்கத்தை சந்திக்கும்? விஜய் தனித்து நின்றே தாக்கத்தை கொடுப்பாரா, அல்லது சீமானுடன் இணைந்தால் இன்னும் கூடுதல் தாக்கம் இருக்குமா? எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? அது நல்ல கேள்வி. 2026 விஜயனுடைய வருகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ரஜினி வருகிற பொழுது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்ம எல்லாரும் அவதானிச்சாங்க. ரஜினி வரக்கூடாதுன்னு சொன்னோம், வந்தாலும் பலகீனப்படுவார்னு சொன்னோம். ரஜினி வரல, அது தனி அரசு தான் அந்த முழக்கத்தை நம்ம வச்சோம். கமல் வரக்கூடாதுன்னு சொன்னோம், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்த்தாங்க. ஒரு தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கினார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 21 பலகீனப்பட்டார், அவரே நின்று தோற்று போனார். மறுபடியும் இப்போ அவர் விலகிட்டார், மகிழ்ச்சி. அது இந்த நிலைமை கமலுக்கு வரும்னு தனியரசு அவதானித்தோம். நம்ம இதில் கூட நமக்கு பல முறை நம்ம தமிழகத்திலே விவாதிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அதே மாதிரி நடந்துச்சு. இன்றைக்கி அப்போ அவர் சரியாயிட்டார். விஜய்க்கும் அந்த நிலைமை வரலாம். விஜய் இன்னும் கூடுதலாக அவர் எப்படி களத்துக்கு வந்து, அதாவது மாநில அரசுக்கு எதிராக, மைய அரசுக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர் எப்படி களத்தில் அரசியல் பண்ண போகிறாரு, தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையாக, கருத்தாக, தத்துவமாக, கோட்பாடாக எதை முன்னிறுத்துகிறாருன்னு முதல்ல பார்க்கணும். அதை இன்னும் அவர் பிரகடனப்படுத்தவே இல்லை. அவருடைய கொடியையோ அவருடைய வேறு வகையான சித்தாந்த பயணம் என்னங்கிறத பற்றி இதுவரைக்கும் அவர் பிரகடனப்படுத்தலை. இப்போ நடத்துறது வெறும் நலத்திட்ட உதவிகளை மட்டும்தான் நடத்துகிறாரு. அது அரங்கத்தில் தான் நடத்துகிறாரு. அரங்கத்தில் நடத்துகிற தேர்வு செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு அரங்கத்துக்குள் நடத்துகிற கூட்டம், அந்த கூட்டத்தில் ஓரிரு வார்த்தைகள் மட்டும்தான் விஜய் பேசுகிறதுனால நம்ம எதிர்காலத்தில் விஜயனுடைய அரசியல் தாக்கம், குறிப்பாக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அது எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ முழுமையாக அவதானிக்க முடியலை. இருந்தாலும் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார். எவ்வளோ வாக்கு வாங்குவார்னா ஒரு 4 விழுக்காடு, 5 விழுக்காடு, 6 விழுக்காடு அளவுக்கு முதல் தேர்தலிலேயே வாக்குகளை பெற முடியும். ஓகே, அதே கூடுதலான வாக்கு தான். அது எந்த வாக்குன்னா, அது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை வந்து முதலில் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் துவக்கும் பொழுது அவர் இந்த 7-8 விழுக்காடு வாக்குகளை, பிறகு அது ஒரு இன்னும் உச்சபட்சமாக கிட்டத்தட்ட 10 விழுக்காடு வரைக்கும் போனார். இந்த இடம், அந்த ஸ்பேஸ் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ளே தான் இப்போ நீங்கள் பாஜக அந்த 2 விழுக்காடு 3 விழுக்காடு, இப்போ நாம் தமிழர் கிட்டத்தட்ட 3, 4, 5, 6, 7, 8, இன்னைக்கு 8 வரைக்கும். இப்போ விஜய் வந்தால் இந்த 10க்குள்ளேயே 10, இந்த அதிகபட்சம் உச்சபட்சமாக அந்த 10, 11 வரைக்கும் போவாங்க. புரட்சித் தலைவரை போல, புரட்சித் தலைவர் அம்மாவை போல கிட்டத்தட்ட அது 25 விழுக்காடு 30 விழுக்காடு ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாக்கு திரட்சியை இவர்களால் பெற முடியுமான்னா உறுதியாக பெற முடியாது. ஏன்னா அதுக்கான கட்டமைப்பு இல்லை. சீமானுடன் இணைந்தால் இந்த நான் சொன்ன அந்த சீமானுக்கு ஏற்கனவே இருக்கிற 8, இன்னொரு ப்ளஸ் ஒரு 4, ஒரு 12, 13 அப்படி இருக்கும். கூடுதலாக வேறு யாராவது இன்னும் இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ், இப்போ இந்த மாதிரி ஜனநாயக சக்திகள் ஏதாவது ஒருங்கிணைந்து அது ஒரு கூட்டணி, ஒரு அலைன்ஸ் வந்து ஒரு வலிமையான அணியாக இருந்தால் கிட்டத்தட்ட 17-18 விழுக்காடு போகும். அந்த நான் சொல்கிறேன், இன்னும் அந்த ஜனநாயக சக்திகள் சொல்கிற அந்த சமூக அமைப்புகள், மற்ற இப்போ தமிழ் இனம் மொழி விஜயால் வெற்றி பெற முடியாது, மற்றவர்களுடைய வெற்றியை சிதைக்க முடியும், கட்டாயமாக சிதைக்க முடியும். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட உச்சபட்சமாக இப்போ சீமான், விஜய், மற்ற அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்தால் கிட்டத்தட்ட 20 விழுக்காடு வரைக்கும் போகலாம். 20 விழுக்காடு போகலாம். அது வந்து இப்போ ஏற்கனவே பாஜகவே 18-20 பெற்று இருக்குது. அது ஒரு பெரிய இதாக இல்லை. அது வந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி தனித்து தமிழ்நாடு வெற்றி கழகம் ஆட்சியை நுகர்கிற 127 தொகுதிகளை அல்லது 150 தொகுதிகளை தனித்தே பெறுமா அப்படின்னா பெறாது. சரி, கூட்டணி அமைத்து பெறுமான்னா பெறாது. ஆனால் இன்னொரு கேள்வியை நீங்கள் முதல்ல கேட்டிருந்தீங்க. அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், மற்ற நான் சொல்கிற மற்ற அமைப்புகள் ஒரு அணியும் பொழுது பாஜக அணியே கட்டியிருந்தாலும் கூட அது பழையபடி 5க்கு கீழே போயிடும். இந்த 18-10ங்கிறதெல்லாம் இருந்து அது 6லிருந்து 5க்கு குறையும். இந்த திமுக வெர்சஸ் இந்த அணி, இப்போ திமுக அணி, இப்போ இந்த பாஜக அணி ரொம்ப குறைவாகவும், இப்போ நம்ம அதிமுக, இப்போ தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், இது மாதிரி மற்ற ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைஞ்சால் அணி வந்து இப்போ திமுகவுக்குமான இந்த அணிக்குமான போட்டியாக கடுமையாக இருக்கும். கணிசமான அளவு இடங்களை அதிமுக வலிமையாக கைப்பற்றும். திமுக அந்த அணியோடு போராடி வெல்வது கடினம்.
அதனால இந்த தேர்தல் அணி சேர்க்கையை பொறுத்து 2026 தேர்தல் முடிவுகள் அமையும். நான் சொல்கிற மாதிரி அதிமுக அல்லது நீங்கள் ஏற்கனவே கேள்வி கேட்ட மாதிரி அதிமுக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் மாதிரியான இன்னும் இருக்கிற சமூக அமைப்புகள்லாம், அதாவது ஜனநாயக சமூக அமைப்புகள்லாம், ஜனநாயக சக்திகள் ஒரு அணி திரண்டால் திமுகவுக்கு ஒரு பெரிய பெரிய சவாலாக அந்த அணி இருக்கும். கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றத்து வரை கொண்டு போனாலும் வியப்பு இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு திமுக அணி கோட்பாட்டு அணியாக பலமாக இருக்குது, அது களத்தில் செயல்பாட்டு அணியாக அது பலகீனமான அணி தான். அது அது கருத்தியல் அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கிறாங்க. இப்போ திமுக அணி அல்லது திமுகவோடு இருக்கிற விடுதலை சிறுத்தைகளோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸ் பேர் இயக்கமோ மற்றபடி இன்னும் இருக்கிற நம்ம கம்யூனிஸ்ட் பொது உடைமை இயக்கங்கள், வலது இடது சிபிஐ சிபிஎம் இது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் ஒரு அமைப்பு கருத்தியல் ரீதியான ஒரு வலிமை பெற்ற அமைப்புங்கிறதுனால அந்த கருத்தியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி அளிக்கிற வாக்கு, அந்த கருத்துக்காக அளிக்கிற வாக்கு. அவங்க போய் களத்தில் வாக்கு கேட்டாங்களான்னா கூட எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அவங்க வாக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த கருத்து இது நியாயமானது என்று மக்கள் புரிந்து இந்த கருத்து பாஜக அல்லது இந்த மாதிரியான மற்ற அமைப்புகள், மதவாத அமைப்புகள் அல்லது பெரும்பான்மைவாத அமைப்புகள் அல்லது இப்போ சாதி மதங்களை கூர்மைப்படுத்துகிற அமைப்புகளை தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளி ஜனநாயக சக்திகளை நம்ம ஆதரித்து வாக்களித்து அதிகாரத்துக்கு வர வைக்கணுங்கிறதுனால மக்கள் அளித்த வாக்கு தான் இந்த திமுக அணி. ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ பாஜகவை நிராகரித்து விட்டு ஏடிஎம்கே, பாஜகவை நிராகரித்து விட்டு தமிழக வெற்றி கழகம், பாஜகவை நிராகரித்து திராவிட கழகத்தை நிராகரித்து களத்தில் அளிக்கிற நாம் தமிழர் சீமான், இவங்கெல்லாம் நம்ம ஒரு அணியாக இருக்கும் பொழுது இந்த நான் சொல்கிற இந்த கருத்தியல் சார்ந்து வாக்களிக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் வாக்குகள் கட்டாயமாக இந்த முறை ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திடும். இப்போ பாஜகன்னா ஒரு வாக்களிக்கவே கூடாத அணின்னு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறதுனால வேறு ஆப்ஷன் இல்லை, திமுகவுக்கு தான் வாக்களிக்கணும். அப்போ நான் சொல்கிறேன், ஒரு புதிய அணி அங்கே கட்டி களத்துக்கு வருகிற பொழுது 2 அணியும் பாஜகவை எதிர்க்கிற பொழுது திமுகவுக்கு தான் வாக்களிக்கணுங்கிற கட்டாயம் வாக்காளர்களுக்கு இல்லை. அப்போ அவங்களுக்கு ரெண்டுமே தான் விருப்பப்பட்ட தேர்வு, அதில் பெருமளவு இந்த புதிய கூட்டணிக்கு வரலாம். அதனால் அப்படி ஒரு அணி உருவானால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட அது ஆட்சி திமுக அணியை வீழ்த்துகிற வலிமையான அணியாக இருக்கும். அதில் இவங்க அணி சேர்க்கையை பொறுத்து, தலைவர்களுக்கு இருக்கிற நல்லிணக்கத்தை பொறுத்து, அது பொது பிரகடனை பொறுத்து, அப்புறம் இவங்க முதலமைச்சர் இப்போ எடப்பாடியா, இப்போ விஜயா அல்லது சீமானா அல்லது இன்னும் இருக்கிற வேற ஒருவரா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு பெரிய கேள்வி வரும். அதெல்லாம் அதில் இவங்களுக்கெல்லாம், ஏன்னா அதுலெல்லாம் எடப்பாடி ஏற்கனவே அண்ணாமலை ஒரு போட்டிக்கு வர்றதுனாலே அண்ணாமலையே நிராகரிக்கிற எடப்பாடி, இப்போ சின்னம்மா டிடிவி ஓபிஎஸ்னாலே அவரையே போட்டியாளராக பக்கத்தில் நெருக்க விடாமல் தவிர்க்கிற எடப்பாடியால் அடுத்த இடத்துக்கு சீமானும் போட்டியாளராக விஜயம் வருவதை எடப்பாடியும் ஏற்கிற அளவுக்கு பக்குவமான ஆளாக எடப்பாடியானா எடப்பாடியும் அப்படி ஆள் இல்லை. அதனால் அப்படி நம்ம விரும்புகிற அந்த அணி எதிர்காலத்தில் சாத்தியமாங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் அது இந்த அணி அப்படி சாத்தியம் இல்லாத பொழுது திமுகவினுடைய வெற்றியையும் யாரும் தடுக்க முடியாது. இந்த அணி இந்த நிலைமை தொடருமானால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் திமுக அணி தான் வெற்றி. நிறைய விஷயங்களை மிக்க மகிழ்ச்சி. அன்புக்கு நன்றி. தமிழ் மாசு. வணக்கம்.